வெண்முரசு. சென்னா வேங்கை 15. வாசிப்பது சந்தீப். பூர்சரவஸ் அஸ்தின்புரியிலிருந்து அரசரின் ஆணையை பெற்றுக்கொண்டு எல்லைக் காவலரன்கள் அனைத்திற்கும் சென்று படைநிலைகளை பார்வையிட்டு தன் அறிக்கையை பறவை தூதினூடாக அனுப்பிவிட்டு பால்ஹிகபுரிக்கு வந்தான். அஸ்தின்புரியிலிருந்து அந்த மாதங்களில் அவன் பால்ஹிகபுரியை முழுமையாகவே மறந்துவிட்டிருந்தான். பின்னால் திரும்பி நோக்க பொழுதில்லாமல் படைப்பணிகள். ஒவ்வொரு நாளும் அவன் திகைப்பூட்டும்படி புதிய ஒன்றை கற்றுக்கொண்டான். படை என்பது தனியுளங்கள் முற்றழிந்து பொதுவுளம் ஒன்று உருவாவது. உலோகத் துளிகளை உருக்கி ஒன்றாக்கி ஒற்றைப் பொறியாக்குவது. மலைக்கொடிகளின் படை என்பது ஆட்டு மந்தை போல. சேர்ந்து வழியும்போதும் ஒவ்வொரு ஆடும் தனியானது. ஒவ்வொன்றும் தன் தனி வழியையே தேடுகிறது. அச்சத்தால், பசியால், உள்ளுணர்வால் மட்டுமே அது மந்தை என்றாகிறது. பால்ஹிக நாட்டில் பெரும்படைகள் என்றும் இருந்ததில்லை. அதைக் குறித்த எந்தக் கல்வியும் அங்கே இயலவில்லை. அவன் பால்ஹிகபுரியிலிருந்து தன் மைந்தனையும் உடன்பிறந்தாரின் மைந்தர்களையும் அஸ்தினபுரிக்கு வரவழைத்து அப்படை நகர்வில் பங்கு கொள்ளும்படி செய்தான். அவர்கள் ஒவ்வொருவரிடமும் முடிந்தவரை விழி திறந்திருங்கள், உளம் கொள்ளும் வரை அள்ளுங்கள். பொன்னோ மணியோ அல்ல செல்வம், இந்த அறிதலே நம் தலைமுறைகளுக்கு நாம் அளித்துச் செல்ல வேண்டிய செல்வம் என்று தெளிக என்றான். அவர்களும் அதை உணர்ந்திருந்தனர். கற்றவற்றை நீங்கள் ஒருங்கிணைந்து பரிமாறிக்கொள்ளுங்கள். ஒருவர் கற்பது எவ்வளவாயினும் சிறிதே. அனைவருமாக கற்கையில் நீங்கள் 100 உள்ளம் கொண்டவர்கள், 1000 கை கொண்டவர்கள் என்றான். படைப்புறப்பாடு தொடங்குவது வரை அஸ்தின்புரியிலிருந்து வெவ்வேறு படைநிலைகளில் அமைந்தர் பணியாற்றினர். படைகளின் நிலைக்கோளுக்கான வரைவுகள், நகர்வுக்கான வரைவுகள், படைக்கல ஒருக்கங்கள், உணவு ஒருக்கங்கள், பாடிவீடமைத்தல், களத்திற்கு ஆணைகளை கொண்டு செல்லுதல், ஆணைகளை கண்காணித்தல் என படையாட்சிக்கான அனைத்து தளங்களிலும் அவர்களை அவன் பிரித்து அமர்த்தினான். படைப்புறப்பாடு அணுகியபோது மைந்தரில் பாதியை ஒருவராக வெவ்வேறு ஆணைகளை அளித்து பால்ஹிகபுரிக்கு திருப்பியனுப்பினான். இப்போரில் வெல்வதும் தோற்பதும் நாமல்ல என்று அவன் அவர்களின் கூடுகை ஒன்றில் சொன்ன வரி அவர்களின் நுண்சொல்லென்றே ஆகியது. அவர்களின் அனைத்து எண்ணங்களையும் அதுவே வழிநடத்தியது. படையெழுச்சிக்கான அனைத்தும் முடிவடைந்த போது அவன் துரியோதனனிடம் பால்ஹிகபுரிக்குச் செல்ல ஒப்புதல் கோரினான். அங்கு சென்று தந்தையிடம் போர்விடை பெற்று மீள்கிறேன் அரசே என்றான். துரியோதனன் புன்னகைத்து அரசியரிடமும் விடை பெற்று வருக என்றான். பூர்சரவஸ் ஆம், அவர்கள் பால்ஹிகத்துல் கொடியினர். அவர்களுக்கு இங்கு நிகழ்வதென்ன என்று தெரியாது என்றான். அருகிருந்த சகுனி, ஆனால் மைந்தருக்குத் தெரியும் என்றார். பூர்சரவஸ் திகைத்து அவரை நோக்கி பின்னர் திரும்பிக் கொண்டான். கணிகர், தங்கள் மைந்தர்கள் அங்குதானே இருக்கிறார்கள்? அவர்களிடமும் விடை பெற்று வரவேண்டும் அல்லவா என்றார். பூர்சரவஸ் தன்னை குவித்துக் கொண்டு புன்னகை மாறா முகத்துடன் ஆம் கணிகரே, அவர்களில் அகவை நிறைந்தவன் ஒருவனே. அவன் இங்குதான் இருக்கிறான். பிறர் மிக இளையோர். அவர்கள் இங்கே வரவில்லை என்றான். கணிகர் மைந்தர் என்கையில் உடன்பிறந்தார் மைந்தரையும் சேர்த்துச் சொல்வதே மரபு என்றார். பூர்சரவஸ் சொல்லுக்கு தவிக்க துரியோதனன், மலைமைந்தர் போர்க்கலை கற்று மீண்டிருக்கிறார்கள். நன்று, அங்கு அவர்கள் நாடமைத்து கொடி எழுப்பட்டும். நமது கொடை என்றமைக அக்கல்வி. பால்ஹிகரே, உங்கள் மைந்தருக்கு என் வாழ்த்துக்களை சொல்க. சென்று வருக என்றான். பூர்சரவஸ் வணங்கி விடை கொண்டான். சிந்தாவதி ஆற்றங்கரை வந்து மலை மீது சுழன்றேறி உச்சிப்பாறையை அடைந்து பால்ஹிக நகரிக்குள் இறங்கும் கழுதைப்பாதை சென்ற 15 ஆண்டுகளுக்குள் பொதிவண்டிகள் எரிவரும் பெருஞ்சாலையாக மாறியிருந்தது. முதலில் பழைய வழித்தடத்தையே வண்டிகள் ஏறுவதற்குரிய சரிவான சாலையாக பூர்சரவஸ் மாற்றினான். 3 ஆண்டு காலம் பல்லாயிரம் ஊழியர் உதவி செய்ய மாளவ நாட்டின் சிற்பி காலாந்தகரின் வழிகாட்டலில் அப்பணி நிகழ்ந்தது. பால்ஹிக நிலத்தின் வண்ணத்தையும் அங்குள்ள குடிகளின் எண்ணங்களையும் அச்சாலை முழுமையாகவே மாற்றியமைத்தது. அச்சாலை ஓரங்களில் அமைக்கப்பட்ட விடுதிகளில் மலையிலிருந்து வந்த எல்லா சிறுவழிகளும் ஒருங்கிணைந்து மையச்சாலையில் இணைந்தன. அங்கே ஒரு சிற்றங்காடி உருவானது. நாளடைவில் அவற்றைச் சூழ்ந்து ஊர்கள் எழுந்தன.
அவ்வூர்கள் தீர்க்கசத்திரம், காலசத்திரம், மிருகசத்திரம் என விடுதிகளின் பெயரையே கொண்டிருந்தன. சூழ்ந்துள்ள அனைத்து மலைச்சிற்றூர்களையும் அவ்வூர்கள் ஆண்டன. அங்கிருந்து செய்திகள் அனைத்து ஊர்களையும் சென்றடைந்தன. அனைத்து மலைக்குடிகளும் வாரம் இருமுறையேனும் அங்கிருந்த சந்தைகளுக்கு வந்து செல்லும் வழக்கம் கொண்டிருந்தனர். குடிகளின் கூடுகைக்கென சந்தையை ஒட்டியே அரசு மாளிகைகளை அமைத்தான் சலன். அவ்வூர்களை சாலையினூடாக தொடுத்துக்கொண்டு பால்ஹிகபுரி அந்நிலப்பரப்பை முழுமையாக ஆண்டது. மலை நிலத்தில் அவ்வாறு முழு நிலத்தையும் ஆளும் ஓர் அரசு அதற்கு முன் அமைந்ததில்லை. அம்மக்கள் அரசு ஒன்று உருவாவதை உணர்வதற்குள் மையத்தில் பிழையில்லாது இணைக்கப்பட்ட ஆட்சிக்குள் அமைந்துவிட்டிருந்தன. அவ்வண்ணமொரு மலைச்சாலை இமயமலைப் பகுதிகளில் எங்கும் அதற்கு முன் அமைக்கப்பட்டிருக்கவில்லை. விந்தியனில் மட்டுமே உச்சிமலை ஏறிக் கடக்கும் சாலைகள் இருந்தன. விந்தியனை கடக்காமல் பாரத வருஷத்தின் தென்னகமும் வடக்கும் இணைய முடியாதென்ற கட்டாயத்தாலேயே மெல்ல மெல்ல அத்தகைய சாலைகள் அங்கே உருவாகி வந்தன. சர்ப்ப பதங்கள் என அவை பெயர் பெற்றன. மலைகளை ஒட்டுமொத்தமாக நோக்கி சரிவான வழிகளை கண்டடைந்து அவற்றினூடாக சாலையை அமைக்கும் நுட்பம் தனியான கலையாக வளர்ந்தெழுந்தது. மாளவத்தின் துறைமுகங்களில் அயலக கலங்கள் வரத் தொடங்கி அவ்வரசு வணிக வளர்ச்சி பெற்றபோது தன் நிலத்திலிருந்த மலைகளை கடந்து வரும் பாதைகளை அமைக்க வேண்டும் என்ற நிலை உருவானது. அந்நாட்டின் கிழக்கு, தெற்கு எல்லையிலிருந்து ஊர்களிலிருந்து விளைபொருட்களையும் செய்பொருட்களையும் மகாநதியினூடாகவும் நர்மதையினூடாகவும் கலிங்கத்திற்கும் வேசரத்திற்கும் அனுப்பி வணிகம் செய்ய வேண்டியிருந்தது. அந்நாடுகளின் சுங்கத்தால் மாளவத்திற்கு பேரிழப்பு நிகழ்ந்தது. மாளவ அரசர் இந்திரசேனர் தன் முழுச் செல்வத்தையும் மலைகளைக் கடக்கும் சர்ப்ப பதங்களை அமைப்பதில் செலவிட்டார். அதை கலிங்கனும் வேசர நாட்டு அரசர்களும் ஏளனம் செய்தனர். அவன் கருவூலத்தை இவ்வாறு ஒழியச் செய்யட்டும், படை கொண்டு சென்று அவன் கழுத்தை பிடித்து கப்பம் கொள்வோம். பாதைகள் ஈட்டும் செல்வமும் இங்கு வந்து சேரும் என்றார் உத்தர வேசர நாட்டரசர் பிருகத்பாகு. ஆனால் அஸ்தினபுரியுடன் போட்டுக்கொண்டு புரிதல் சாத்து வழியாக மாளவர் ஆற்றல் கொண்டவரானார். சாலைகள் அமைந்ததுமே துறைமுகங்கள் பெருகத் தொடங்கின. துறைமுகங்கள் அளித்த செல்வத்தால் சாலைகள் மேலும் விரிந்தன. சாலைகள் மாளவத்தை சரடுகளால் கட்டி ஒன்றாக்கிய பொதி என நிலைநிறுத்தின. அஸ்தினபுரியின் தூதனாக மாளவத்திற்கு சென்றபோதுதான் பூருசிரவஸ் அந்த மாபெரும் பாம்பு பாதைகளைக் கண்டான். அவற்றை பால்ஹிகபுரியிலும் அமைக்க எண்ணினான். ஆனால் மாளவ மன்னர் இந்திரசேனர் அவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் மாளவத்தில் இந்திரசேனருடன் விருந்துக்குப் பின் தனியறையில் உரையாடிக் கொண்டிருக்கையில் பெருவிருப்புடன் அதைக் கேட்டான். என் நாடு குருதிச் செலவு குறைந்து உடலுறுப்பு போல உயிரற்று பாரத வருஷத்தில் ஒட்டியிருக்கிறது அரசே. சாலை ஒன்று அமையுமென்றால் நாங்கள் உயிர் கொண்டெழுவோம் என்றான். அவர் புன்னகையுடன் தருணத்திற்கு உகந்த முகமன் மொழிகள் சொல்லி அதை கடந்து சென்றார். அத்துடன் நிறுத்துவதே முறை என்று அறிந்திருந்தாலும் அவனால் விழைவை வெல்ல முடியவில்லை. அதை மீண்டும் மாளவத்தின் பேரவையிலேயே கேட்டான். முறைமைச் சொற்களுடன் அரச விண்ணப்பமாக அதை சொல்லி அவன் விடைபெற்று கிளம்பும்போது அதையே கையுறையாக வேண்டுவதாக சொன்னான். ஆனால் இறுதியில் உரையாற்றும்போது அவனுக்கு நற்செலவு கையுறையாக 7 கலம் பொன்னும் சுகுண்டரம் என்னும் அருமணியும் அளிப்பதாக சொன்னார் இந்திரசேனர். சோர்வுடன் திரும்பி அஸ்தினபுரிக்கு வந்து பூருசிரவஸ் வெண்ணிற ஒளி கொண்ட சுகுண்டரத்தையும் துரியோதனுக்கே காணிக்கையாக்கினான். அது உங்களுக்கு அளிக்கப்பட்ட நற்செலவு கையுறை பால்ஹிகரே என்று துரியோதனன் சொன்னான். அரசே, நான் வேண்டியது பிறிதொன்று. அதை நான் பெறவில்லை. வாழ்நாளெல்லாம் இவ்வருமணி அந்த ஏமாற்றத்தின் அடையாளமாகவே நீடிக்கும் என்றான் பூருசிரவஸ். துரியோதனன் இருமுறை தூண்டி கேட்டபின் தன் கோரிக்கை மறுக்கப்பட்டதை சொன்னான். மீசையை நீவியபடி துரியோதனன் என்றான். மீண்டும் 1 மாதம் கடந்தபோது மாளவத்தின் சாலைச் சிற்பியான காலாந்தகர் தன் 100 மாணவர்களுடன் அஸ்தினபுரிக்கு வந்தார். பூருசிரவஸை அவைக்கு அழைத்த துரியோதனன் தன் முன் அமர்ந்திருந்த காலாந்தகரை சுட்டிக்காட்டி, இவரை அழைத்துச் செல்க பால்ஹிகரே, இவர் பெயர் காலாந்தகர், மாளவத்தின் சாலைச் சிற்பி என்றான். பூருசிரவஸ் திகைத்து, அரசே என்றான். இவர் உமக்கு விரும்பிய சாலையை அமைத்து அளிப்பார் என்றான் துரியோதனன்.
பூரிசிரவஸின் விழிகள் நிறைந்தன. உள எழுச்சியால் உதடுகளை இறுக்கிக் கொண்டான். அவன் குரல்வளை அசைந்தது. மூச்சை மீட்டு, இவர் எப்படி என்று அவன் முனக, அது உமக்கெதற்கு வந்துள்ளார், அழைத்துச் செல்க என்று துரியோதனன் நகைத்தான். அருகிருந்த கர்ணன், அப்படியே கிண்ணற நாடு வரை ஒரு சாலை அமையும். நமது பெண்களில் கிண்ணற மைந்தர் பிறக்கட்டும் என்று சொல்லி உரக்க நகைத்தான். நான் இதன் பொருட்டு என்று பூரிசிரவஸ் கைகூப்ப அணிச்சொற்கள் வேண்டியதில்லை. நீர் என் இளவல். உம் கனவு என்னுடையது என்ற துரியோதனன், சாலை அமைப்பதற்காக உமக்கு 2,00,000 பொன் அளிக்கும்படி ஆணையிட்டிருக்கிறேன். சாலைப்பணி முடிந்தபின் 10 ஆண்டுகளில் அதை திருப்பியளித்தால் போதும் என்றான். பூரிசிரவஸ் மீண்டும் வணங்கியபோது ஓசையெழ விசும்பிக் கொண்டிருந்தான். அவன் எண்ணியதற்கு மாறாக அச்சாலை அமைப்பதை பால்ஹிக கூட்டமைப்பின் முதன்மை நாடுகளான மத்ரம், சௌவீரம், சகநாடு, யவனநாடு, துஷாரநாடு ஆகிய 5ம் கடுமையாக எதிர்த்தன. சௌவீரர்களும் துஷாரர்களும் நேரடியாகவே அஸ்தினபுரிக்கு கப்பம் கட்டுபவர்களாதல் தங்கள் எதிர்ப்புடன் அமைச்சர்களை அஸ்தினபுரிக்கு அனுப்பினர். இவர்கள் எதைத்தான் புரிந்து கொள்வார்கள்? இச்சாலையால் நம் குடிகள் அனைத்துமே செல்வம் கொள்ளும். இவர்கள் இன்று அரசர்களே அல்ல, மலைக்கொடிகள். அரசர்களாகும் பெருவாய்ப்பு இது என்று பூரிசிரவஸ் சலித்துக் கொண்டான். சலன், நீ சாலைத் திட்டத்துடன் கிளம்பும்போதே நான் ஐயுற்றேன். அவர்கள் எதிர்ப்பது இயல்பே என்றான். ஏன் என்றான் பூரிசிரவஸ். இச்சாலையை அமைத்தவர்கள் நாம். ஆகவே இது நமக்கே முதன்மைச் செல்வம். இதனூடாக நாம் வளர்வோம். 6இல் 1 மீறி வளர்வதென்பது 5ம் அடிமைப்படுவதேதான். பூரிசிரவஸ், அவ்வெண்ணமே நமக்கில்லையே. நாம் அதை அவர்களுக்கு விளக்குவோம் என்றான். விளக்க எதிராக பெருகுவது அது, இளையோனே. ஏனென்றால் அவர்கள் எண்ணுவதே உண்மை என்றான் சலன். நான் பொய்ச் சொல்கிறேனா என்று பூரிசிரவஸ் சீற்றத்துடன் கேட்டான். இல்லை, நீ உளமுணர்ந்து சொல்கிறாய். ஆனால் செல்வமும் படையும் கொண்டு பால்ஹிகபுரி வளருமென்றால் அது 5க்கும் மேல் அமரவே விரும்பும். உன் இளையவரிடம் கேள். என்ன சொல்கிறாய் என்று சலன் அருகே நின்ற பூரியிடம் கேட்டான். பூரி, ஆம், செல்வம் கொண்டால் இணையான ஆற்றலும் தேவை. ஆற்றல் வெற்றியினூடாகவே வரும் என்றான். சலன் சிரித்து, பிறகென்ன என்றான். நான் இவர்களிடம் பேசுகிறேன். இவர்களின் ஐயமென்ன? சாலை அமைந்தால் அதனூடாக எதிரிகள் வந்து மலைநிலங்களை வெல்லக்கூடும் என்றுதானே? நாம் வல்லமை கொண்டு நிகர்நிலங்களை வெல்ல முடியுமென்று அவர்களிடம் விளக்குகிறேன் என்றான். வேண்டாம். அதைவிட எளிய வழி உள்ளது என்றான் சலன். சலன் அஸ்தினபுரி அளித்த செல்வத்தைக் கொண்டு கீழ்நிலங்களிலிருந்து வலிமையான புறவிப்படை ஒன்றை திரட்டினான். அதைப் பிரித்து அனுப்பி கரபஞ்சகம், கலாதம், குக்குடம், துவாரபாலம் ஆகிய பால்ஹிக குலக்குழு அரசுகளை வென்றான். அவற்றின் அரசர்களின் மகளிரை தனக்கும் இளையோருக்குமென கைக்கொண்டு அரசியராக்கினான். அவர்கள் பால்ஹிக நாட்டு அவையில் குலமூத்தோராக கோல் கொண்டு அமர்ந்தனர். பால்ஹிகம் ஒரே மாதத்தில் பெரிய நாடாகியது. எல்லைகளில் புறவிப்படைகளை நிறுத்திய பின் பால்ஹிக கூட்டமைப்பின் பிற நாடுகளுக்கு இளையோரை தூதனுப்பி சாலை பணிகளுக்கு அவர்களும் செல்வம் அளித்து பங்கு கொள்ள வேண்டும் என்று கோரினான். அதன் பொருள் அவர்களுக்கு புரிந்தது. சாலை முழுக்க விடுதிகளில் பால்ஹிக கூட்டமைப்பின் அனைத்து நாடுகளின் கொடிகளும் பறக்கும் என்றும் 6 நாடுகளுக்குச் செல்லும் வணிகர்களுக்கும் ஒற்றை முறையாக சுங்கம் கொள்ளப்படும் என்றும் அது தகுதியும் வரிமுறையும் ஒப்ப பிரித்தளிக்கப்படும் என்றும் உறுதிச்சாத்து உருவானது. கொள்பொருளில் பெரும்பகுதி பால்ஹிக நாட்டுக்கே அமைந்தது. சாலைப்பணி தொடங்கியபோது பால்ஹிக மலைப்பகுதிகள் முழுக்க பதற்றம் நிலவியது. பல குலக்குழுக்களில் வெறியாற்றெழுந்த போசகரில் தோன்றிய மலைத்தெய்வங்கள் பெருங்கேடுகளை அறிவித்தன. மலைநிலம் இடிந்து சரியும், பெரும்பாறைகள் அமைதியிழந்து உருளும், நதிகள் சீறிப் படமெடுக்கும், வானிலிருந்து அனல் பொழியும் என்று அறை கூவினர். மண்மைந்தர் எழுந்து வந்து விண்தொட்டு வாழும் எங்கள் அமைதியை குலைக்க ஒப்போம். பெருங்குருதியாடுவோம். உயிர்கொண்டு விருதளிப்போம். மகளிர் கருபுகுந்து காலத்தை அழிப்போம் என்றனர்.
சலன் அஸ்தின்புரியிலிருந்து ரிக்வைதிகர் குழுவை வரவழைத்து பால்ஹிகபுரியில் மகாசத்திர வேள்வி ஒன்றை நடத்தினான். அதன் பின்னர் தூமபதத்தின் தொடக்கத்தில் வேள்விச்சாலை அமைத்து அதர்வ வைதிகர்களைக் கொண்டு மகாபுத வேள்வி ஒன்றை இயற்றினான். அதன் நிறைவு நாளில் சக்கரசண்டியை அங்கே நிறுவி அவளுக்கு கல்லில் ஆலயம் ஒன்றை எழுப்பினான். அதற்கு 101 குறும்பாடுகளை பலி கொடுத்து ஆற்றல் கொள்ளச் செய்தான். சண்டியின் காலடியில் மலை வழிகளைக் காக்கும் 9 அன்னை தெய்வங்களான சரணி, மார்க்கி, பாந்தை, சாகேதை, தீர்த்தை, ஆகமை, ஸ்ரிதி, வாகை, வாமை ஆகியோரை சிறு தெய்வநிலைகளாக நிறுவி அவர்களுக்கும் அன்னமும் குருதியும் அளித்து பூசை செய்தான். சலன் சண்டைக்கு பூசை செய்ய மலைநாட்டுப் பூசகர்கள் 12 கொண்ட குழுவை அமைத்தான். அவர்களில் எழுந்த வழிகாக்கும் அன்னையர் நிறைவுற்றோம். இவ்வழியை என்றும் காப்போம். இது அழியா நாகம் என பொலிக. 1000 குழவிகள் பெற்று பெருகுக என வாழ்த்தினர். ஓராண்டுக்குள் எதிர்ப்புகளும் ஐயங்களும் அகன்றன. அதன்பின் அப்பணி இயல்வதா என்ற ஐயம் உருவாகியது. அதற்கான அளவீடுகளும் கணிப்புகளும் ஓராண்டுக்கும் மேலாக நிகழ்ந்தபோது சாலையமைக்க முடியாமல் சிற்பி திரும்பிச் சென்று விட்டதாகவே சொல் பரவியது. ஆனால் மெல்ல மெல்ல பணிகள் தொடங்கியபோது வியப்பு மலைக்கொடிகளை ஆட்கொண்டது. குழுக்களாக கிளம்பி சிறுபாதைகள் வழியாக நெடுந்தொலைவு நடந்து வந்து அவர்கள் அப்பணியை நோக்கி நின்றனர். முதலில் அனைத்து ஊழியர்களும் கீழிருந்தே அழைத்து வரப்பட்டனர். மலைப்பாறைகள் புரட்டி அமைக்கப்பட்டன. மண்வெட்டி சரிக்கப்பட்டது. நாகம் உடல் கொண்டு வளைந்து வளைந்து மேலேறியது. மேலிருந்து நோக்கும்போது ஒவ்வொரு நாளுமென அது முகம் நீட்டி சுருள விழுவதை காண முடிந்தது. அதன் சீரலை சிலர் கேட்டனர். அதன் நஞ்சு மலைகள் மேல் உமிழப்படும். ஐயமே வேண்டியதில்லை என்றனர் முதுபூசகர் சிலர். ஆனால் ஒன்றும் செய்வதற்கில்லை என அனைவரும் புரிந்து கொண்டிருந்தனர். அக்கரிகளும் கழுதைகளும் எருதுகளும் புறவிகளும் மக்களும் என 10,000 உயிர்களால் மொய்க்கப்பட்ட பாதை எறும்புகள் அடர்ந்த வெள்ளவழுவு என்று சில தருணங்களில் தோன்றியது. நெம்புகோலை அதற்கு முன் மலைக்கொடிகள் அறிந்திருக்கவில்லை. அதை இயக்க கொண்டுவரப்பட்ட யானைகள் அந்நிலத்தில் இருந்ததில்லை. முதலில் யானையை கண்டவர்கள் அதை உள்ளே மக்கள் இருந்து கொண்டு செல்லப்படும் கூடாரம் என நம்பி அருகே துணிந்து அணுகி தட்டிப் பார்த்தனர். அதன் துதிக்கையை பிடித்து இழுத்தனர். அவற்றால் தூக்கி வீசப்பட்டு சிலர் உயிரிழந்த பின்னரே அது ஒரு விலங்கு என உணர்ந்தனர். அதன் கண்களை அருகே கண்டவர்கள் அஞ்சி உடல்விதற்க பாய்ந்து விலகினர். அவர்களின் கனவுகளில் உறுத்து நோக்கும் கருவழிகள் கொண்ட இருட்டெய்வம் தோன்றி இடியோசை எழுப்பியது. சிலர் காய்ச்சல் கொண்டு நெடுநாட்கள் அஞ்சி புலம்பி அழுது கொண்டே படுக்கையிலிருந்தனர். இரும்பாலான பெரிய தூண்களின் தொகையை வடங்கட்டி யானைகள் இழுத்தபோது அவற்றால் நெம்பப்பட்ட பெரும்பாறை திடுக்கிடுவதை, முனகியபடி மெல்ல சரிவதை, சினம் கொண்டு சிறுபாறைகளை உடைத்தபடி, பூழியம் சேரும் தொடர உருண்டிறங்குவதைக் கண்டு பலர் அஞ்சி கூச்சலிட்டனர். விழிப்பொத்தி நடுங்கி அழுதனர். சிறுநீர் கழித்தபடி சிறுவர் தந்தையரை கட்டிக்கொண்டனர். அப்பாறைகள் மெல்ல சென்று உரிய இடத்தில் பாறைகள் மேல் அமர்ந்து நீள்மூச்செறிந்து மீண்டும் துயில் கொள்வதைக் கண்டு கைகூப்பினர். மறுநாளே குலக்குழுக்கள் பூசகர்களுடன் வந்து அப்பாறைகளிலிருந்து விழித்தெழுந்த தெய்வத்தை பலி கொடுத்து ஆறுதல் கொள்ளச் செய்து மீண்டும் அதில் அமைத்தனர். அத்தெய்வத்தின் விழிகள் அப்பாறையில் பொறிக்கப்பட்டு சாலையை திகைப்புடன் நோக்கின. அதைவிட பெரும் எடைகளை நுட்பமாக பின்னப்பட்ட வளங்களினூடாக ஏற்றியது அவர்களை கனவிலாழ்த்தியது. விலங்குகளும் மானுடரும் ஆளுக்கொரு திசையில் இழுக்க பொதிகள் மெல்ல எழுந்து மலைச்சரிவில் ஏறி வந்தன. அவற்றின் சகலங்கள் மரச்சட்டங்களில் ஓசையின்றி உருள்வதை மேலிருந்து நோக்கிய மலைக்கொடிகள் அவை ஒருவகை நத்தைகள் என்றனர். அவற்றுக்குள் வாழும் தெய்வங்களை அக்கரிய சிற்பி ஆள்கிறான் என்றனர். அங்கு நிகழ்ந்த ஒவ்வொன்றும் கதைகளென்றாகி மலைகளில் நுரையென பெருகிக் கொண்டிருந்தன. சாலை அமைந்தபோது பால்ஹிக கூட்டமைப்பின் அரசுகளில் மதுரம் தவிர 4 பால்ஹிகபுரிக்கு அணுக்கர்களாயினர். சாலைத்திறப்புக்கென அமைக்கப்பட்ட பெருங்கொடை வேள்வியை காசியிலிருந்து வந்த பெருவைதிகரான சுலபர் முன்னின்று நடத்தினார். 12 நாட்கள் நடந்த அந்த மகாசத்திர வேள்வியில் மலைக்குடியினரின் அனைத்து குலக்குழுக்களும் முறையாக அழைப்பு விடப்பட்டு கலந்து கொண்டன.
வேள்விக்குரிய நறுமணப் பொருட்களும் தேனும் நெய்யும் அன்னமும் ஒவ்வொரு மலைக்குடிகளிடமிருந்தும் கொள்ளப்பட்டமையால் அவர்கள் அவ்வேள்வியை தங்களுடையதென்றே நினைத்தனர். குடித்தலைவர்கள் அனைவருக்கும் வேள்விக்காவலர்களாக அவையமர அழைப்பிருந்தது. புதிய தோலாடைகளும் வண்ண இறகுகள் செறிந்த தலையணியும் குலக்குறி செதுக்கப்பட்ட கோல்களுமாக அவர்கள் வந்து அவை நிறைக்க வேள்வி முடிவுற்றது. நாளும் 10,000 பேர் உண்ட பெருவிருந்திற்குப் பின் அவ்வேள்வி மலைகளில் கதைகளென மாறி நினைவில் நிலை கொண்டது. அவ்வேள்வி குறித்த செய்தி அந்தணர் வழியாக பரவியதனால் மிகச்சில மாதங்களிலேயே வணிக வண்டிகள் மலையேறலாயின. 2 ஆண்டுகளில் வண்டிப் பெருக்கு மும்மடங்காகியது. தூமவதி, ஷீரவதி, பிரக்யாவதி, பாஷ்பபிந்து, சக்ராவதி, சீலாவதி, உக்ரபிந்து, ஸ்தம்பபாலிகை, சிரவணிகை, சூக்ஷ்மபிந்து, திசாசக்ரம் என்னும் நதிகளனைத்துமே மலைப்பொருட்களை கொண்டுவரும் பாதைகளாக மாற பால்ஹிக நகரி மலைப்பகுதியின் முதன்மை வணிக மையமாக மாறியது. அஸ்தினபுரிக்கு அளிக்க வேண்டிய கடனை 4 ஆண்டுகளில் முழுமையாகவே அளித்து முடித்த போருசிரவஸ் மேலும் 1 மடங்கு பொன்னை அவை காணிக்கையாக அஸ்தினபுரிக்கு அளித்தான். தன் தமையன் சலனுடன் துரியோதனனின் அவைக்குச் சென்று வாழ்த்தாழ்த்தி முடியுறுதி அளித்து அக்காணிக்கையை அளித்தான். அன்று மாலை தன் தனியறையில் நிகழ்ந்த உண்டாட்டில் துரியோதனன் முருங்கை மரம் கிளைகளிலிருந்து எழுவது போல் அரசுகள் முதலரசன் ஒருவனின் உடலில் இருந்து முளைக்கின்றன என்பார்கள். இளையோனே, இன்று கண்டேன். உன் கொடி வழிகளில் அழியா பெயரென நீ வாழ்வாய் என்று சொல்லி பூருசிரவசை தன் நெஞ்சுடன் அணைத்துக் கொண்டான். பெருங்கைகளால் விரிந்த நெஞ்சின்மேல் இருக்கப்பட்டு பூருசிரவஸ் உளம்பிம்மி கண்ணீர் உகுத்தான். பூருசிரவஸ் தூமபதத்தின் சாலையின் வளைவுச்சியில் நின்று கீழே ஓர் உணவுக்கலம் போல் கிடந்த தன் நகரை பார்த்தான். அதைச் சுற்றி அவன் எழுப்பிய நாகமரியாதம் என்னும் பெருங்கோட்டை ஒவ்வொரு முறையும் அவனை விம்மிதம் கொள்ளச் செய்வதுண்டு. மலைநகரிகளில் நிகரற்றது அக்கோட்டை என்று அதற்குள்ளேயே குலப்பாடகர்கள் பாடி ஒவ்வொரு நாவிலும் திகழச் செய்துவிட்டிருந்தனர். பெரும்பாறைகளை மலைகளிலிருந்து ஆப்புகள் வைத்து பெயர்த்து மலை வெள்ளமெழுகையில் அவற்றை நதியிலிட்டு உருட்டி கீழே கொண்டு வந்து இறங்கு விசையாலேயே ஒன்றின்மேல் ஒன்றென ஏற்றி நிறுத்தி அக்கோட்டையை கட்டியிருந்தனர் சிற்பிகள். பாணாசுரரின் கோட்டை அவ்வண்ணம் கட்டப்பட்டது என்று நூல்களில் பயின்றிருந்தான். மேலமைந்த பாறைகள் தன் எடையால் கீழிருந்த கற்களை கவ்வி பற்றிக் கொள்ள அதன்மேல் வந்தமர்ந்த அடுத்த பெரும்பாறை அதை காலமின்மையில் நிறுத்தியது. கட்டி முடித்து மலையுடனான தொடர்புகளை வெட்டிய போது நோக்கும் எவருக்கும் பேரிடல் கொண்ட அரக்கரோ கந்தர்வரோ மட்டும் அக்கோட்டையை கட்டியிருக்க முடியும் என்ற வியப்பை எழுப்புவதாக அது இருந்தது. 2 பெருவாயில்கள் கிழக்கிலும் மேற்கிலும் திறக்க வடக்கிலும் தெற்கிலும் 2 சிறுவாயில்களுடன் நீள்வட்ட வடிவில் அமைந்திருந்தது. சிந்தாவதியின் கரையோரமாகவே வண்டிச்சாலை சென்று கோட்டையை அடைந்தது. கோட்டையின் படிக்கட்டுகள் நேராக ஆற்றுக்குள் இறங்கின. அவன் சாலையில் தன் காவல் வீரர் தொடர கடிவாளத்தை தளரவிட்டபடி நகரை நோக்கிக் கொண்டு சென்றான். கோட்டையை ஒட்டி பால்ஹிகர்களின் குலதெய்வமான 7 அன்னையரின் சிறிய கற்சிலைகள் அமைந்த ஆலயம் இருந்தது. முன்பு சிறு திறந்தவெளி ஆலயமாக இருந்ததை கல்லடுக்கிக் கட்டி 7 கோபுரங்கள் கொண்ட ஆலயநரை என்று ஆக்கியிருந்தனர். செந்நிறமான 7 கொடிகள் தேவதாரு மரத்தாலான ஓங்கிய கொடிகளில் பறந்தன. அங்கே இருந்து எழுந்த தூபத்தின் நீலவண்ணப் புகையில் தேவதாரு பிசின் மணமிருந்தது. பின்னாலிருந்த தொன்மையான முள்மரத்தில் வேண்டுதலுக்காக கட்டப்பட்ட பல வண்ணத் துணிநாடாக்களால் அந்த மரம் பூத்திருப்பது போல் தோன்றியது. தேவதாரு பிசின் விற்கும் வணிகர்கள் வரிசையாக மரப்பட்டை கூரையிடப்பட்ட கடைகளை அமைத்திருந்தனர். வணிகர்கள் கோயில் நிறை முன் குதிரைகளையும் வண்டிகளையும் நிறுத்திவிட்டு அவர்களிடம் பிசினை வாங்கி அன்னையர் ஆலயத்தின் முன் அனல் புகைந்த தூபங்களில் போட்டு கைகூப்பி உடல் வளைத்து வணங்கினர். அங்கே தேவதாரு மரத்தாலான வளைவில் கட்டப்பட்டிருந்த 7 பெரிய மணிகளை கயிற்றை இழுத்து அடித்தனர். மணியோசை ஓயாமல் கேட்டுக் கொண்டிருந்தது. பூருசிரவஸ் அருகே சென்றதும் இறங்கி பிசின் வாங்கி தூபத்திலிட்டு வணங்கினான். முன்னரே சென்றவர்கள் போட்ட பிசினால் அப்பகுதியே முகில்திரைக்குள் இருந்தது. 7 அன்னையரும் குங்குமம், மஞ்சள் பொடி, கரிப்பொடி, வெண்சுண்ணப் பொடி, பச்சைத் தழைப்பொடி, நீல நிறப் பாறைப்பொடி, பிங்கல நிறமான மண் ஆகியவற்றால் அணி செய்யப்பட்டிருந்தனர். அவற்றை தொட்டுத் தொட்டு வணங்கி வண்ணப்பொடியை தலையிலணிந்து கொண்டான்.
ஏழனையர் ஆலயத்திற்கு சற்று அப்பால் பால்ஹிக பிதாமகரின் ஆலயத்தின் முன்னால் பெரிய முகமண்டபம் மரத்தாலும் மலைக்கற்களாலும் எழுப்பப்பட்டிருந்தது. கருவறைக்குள் தோளில் வரையாட்டுடன் நின்றிருந்த பால்ஹிகரின் சிலைக்கு செம்பட்டு ஆடை சார்த்தி செந்நிற மலர் மாலையிட்டிருந்தார்கள். காலையில் பலியிடப்பட்ட மலையாடுகளின் கொம்புகள் ஒன்றன்மேல் ஒன்றென குவிக்கப்பட்டு தொலைவில் விறகு குவை என தெரிந்தன. அங்கே பால்ஹிக கொடிகள் மட்டுமே சென்று வழிபட்டுக் கொண்டிருந்தனர். அவன் பால்ஹிகரின் முகத்தை நோக்கி தலைவணங்கி கடந்து சென்றான். நகரத்தின் முகப்பில் அவர்களின் மூதாதை முகங்களும் தெய்வ முகங்களும் செதுக்கப்பட்ட ஒற்றைத் தேவதாறு தடி நாட்டப்பட்டிருக்க அதன் கீழே குலப்பூசகர்கள் 12 நின்றிருந்தார்கள். வணிகர்கள் அளித்து ஒரு கோழியை அந்த தூணுக்குக் கீழே சிறிய உருளைக்கல் வடிவில் கோயில் கொண்டிருந்த காகை என்னும் தெய்வத்திற்கு முன்னால் பிடித்து வாளால் அதன் கழுத்தை வெட்டினார் ஒருவர். தெய்வத்தின் மீது குருதியை சொட்டினர். தங்கள் கைகளிலிருந்த கொப்பரையில் இருந்து சாம்பலை எடுத்து மறைச்சொற்களை கூவியபடி அவர்கள் மேல் வீசி அவர்கள் மேல் ஏறி வந்திருக்கக்கூடிய பேய்களை விரட்டினார்கள். அவர்கள் வணங்கி கடந்து சென்றதும் அவர்களின் குதிரைகளின் குளம்படிகளில் அந்தச் சாம்பலை வீசி அவர்களை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய பேய்களை துரத்தினார்கள். மலைச்சரிவிலிருந்து இறங்கி சிந்தாவதிக்கு இணையாகச் சென்ற பாதை கோட்டையை வளைத்து கிழக்கு வாயிலினூடாக உள்ளே சென்றது. அக்கோட்டையே அந்நகரை கீழ்த்திசைகளிலெங்கும் அறியச் செய்தது. அது செல்வவளம் மிக்கது என்பதற்கான சான்றுமாகி நின்றது. ஆகவே திசையெங்கிலுமிருந்து வணிகர்கள் அங்கு வரத் தொடங்கினர். அங்கு வணிகர்கள் வருவதனாலேயே மலைப்பொருட்களுக்கு விலை கிடைக்கிறதென்ற செய்தி பரவியது. அனைத்து பால்ஹிக குடிகளிலிருந்தும் பொருட்கள் அங்கு வந்திறங்கத் தொடங்கின. ஓரிரு ஆண்டுகளிலேயே பால்ஹிகபுரி வடமேற்கு மலைப்பகுதிகளின் வணிகமயமென ஆயிற்று. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பொதி வண்டிகளும் அத்திரிகளும் புறவிகளும் அந்நகருக்குள் நுழைந்து மீண்டன. தலைச்சுமையாகவும் அத்திரிகளில் கழுதைகளில் ஏற்றிய பொதிகளுடனும் மலைப்பொருட்கள் கொண்டு 4 பக்க மலைச்சரிவுகளிலிருந்து பால்ஹிக கொடிகள் அந்நகரை நோக்கி இறங்கினர். மலைச்சரிவிலிருந்து நோக்குகையில் மழை வெள்ளம் மலையிறங்கி ஓடைகளாகி ஏரி நோக்கிச் செல்வது போன்று தோன்றியது அது. ஒவ்வொரு முறையும் எழும் பெருமிதத்தை அன்று அவன் உணரவில்லை. இந்நகர் இங்கிருக்கும் என்று சொல்லிக் கொண்டான். அச்சுற்றொடர் தன்னுள் ஏன் எழுந்தது என எண்ணி எதையோ சென்று தொட்டு அதை அவ்வாறே விலக்கி இது என் பெயர் சொல்லும். இது ஒன்றே நானென எஞ்சியிருக்கும் என்று சொல்லிக் கொண்டான். ஆம், இது இங்கிருக்கும். இது எப்போதும் இங்கிருக்கும் என்றே அவன் மனம் அரற்றிக் கொண்டிருந்தது. பாதையை நிரப்பிச் சென்று கொண்டிருந்த பொதிவண்டிகளையும் அத்திரிகளையும் ஒழிந்து வழிவிட்டு கடந்து கிழக்குக் கோட்டையினூடாக உள்ளே நுழைந்தான். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.